In this class, we are going to see Criminal Procedure Code. Previous classes are on appeal. இந்த வகுப்பில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பற்றி பார்க்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகளில் மேல்முறையீடு பற்றி பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சி this continuation of the appeal. Already we have seen up to 385. In the last class we have seen today 386. இதுவரை 385 குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவை பற்றி பார்த்துள்ளோம். இப்போ இந்த வகுப்பில் 386 முதல். What is 386? Powers of the appellate court. Whenever an appeal is filed, what are the powers are given to the appellate court to deal with the appeal? மேல்முறையீடு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்படும்போது அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது சிஆர்பிசியில் இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே மேல்முறையீட்டு நீதிமன்றங்களின் அதிகாரங்கள். ஸோ வாட் ஆர் தி பவர்ஸ் வைல் பாசிங் தி ஜட்ஜ்மெண்ட் ஆன் டீலிங் வித் தி அப்பீல். மேல்முறையீடை எவ்வாறு கையாளுவதற்கு என்னென்ன அதிகாரங்கள். தட் இஸ் தி பவர் ஆஃப் அப்பல்லட் கோர்ட். ஆஃப்டர் பெருசிங் தி சச் ரெக்கார்ட்ஸ் ஹியரிங் தி அப்பல்லட் ஆர் இஸ் ப்ளீடர். கீழமை நீதிமன்ற கோப்புகள். ஆஃப்டர் பெருசிங் ரெக்கார்ட்ஸ். ஸோ என்டையர் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் பண்டில் அண்ட் ஹியரிங் தி அப்பல்லன்ஸ் ஆர் இஸ் ப்ளீடர். மேல்முறையீடுதாரரோ அவர் வழக்கறிஞரையோ கேட்டுவிட்டு if he appears, the public prosecutor appears in case of under 377 and 378, the accused, if he appears, the appellate court may consider that there is no severe interfering and dismiss the appeal and may. So appeal against acquittal is filed, then there is no ground to interfere with the judgment of the lower court, can dismiss the appeal. So that is the basic things. So appellate court, whenever the appeal against acquittal is filed, that is the section 378 of CRPC. So 377 378, the accused, if he appears, the appellate court மேல்முறையீட்டு நீதிமன்றம் கன்சிடர் கருதுமானால் there is no sufficient ground for interfering. ஸோ அந்த மேல்முறையீட்டில் கீழமை நீதிமன்ற தீர்ப்பு எந்த வகையிலும் நாம் தலையிட வேண்டாம், இது கீழமை நீதிமன்றம் தீர்ப்பே சரியாக உள்ளது என்று முடிவு செய்து அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யலாம். ஸோ the appellate court, after hearing the both sides, after perusing the records, finds that the lower court acquitted the accused, then we need not interfere. There is no ground to interfere the judgment of acquittal. Then it will dismiss the appeal. That is the basic thing. Or may in an appeal from order of acquittal, ஒரு விடுதலை செய்து தீர்ப்பு பகரப்பட்ட வழக்கில். ஸோ whenever an order of acquittal is passed by the lower courts, reverse such a order, அந்த உத்தரவினை மாற்றி அமைக்கலாம். ஸோ அந்த உத்தரவினை மாற்றி அமைக்கலாம், அந்த உத்தரவினை மாற்றலாம். ஸோ an appellate court can modify the order of the judgment of the acquittal and direct further inquiry made. மேற்கொண்டு விசாரணை நடத்தலாம். ஸோ the appellate court is entitled to further inquiry. The accused be retried or committed for trial. அந்த நீதிமன்றம் மீண்டும் வழக்கினை விசாரிக்க வேண்டும். ரீட்ரைடு மீண்டும், ஆர் கமிட்டட் ஃபார் ட்ரையல், மேலும் இன்னும் வழக்கினை விசாரிக்க சொல்லலாம். ஆஸ் த கேஸ் மே பி ஃபைண்டிங் தி ஹிம் கல்ட்டி அண்ட் பாஸ், அல்லது அவரை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு தண்டனை வழங்கலாம், சட்டப்படியான தண்டனையை வழங்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி பவர்ஸ் ஆர் கிவன் இஃப் இட் ஆல் தி அக்யூஸ் தி அப்பல்லட் appeal is filed against the acquittal. விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் பட்சத்தில்
அந்த விடுதலையை தலையிட முடியாது என்று மேல்முறையீடு முதலில் தள்ளுபடி செய்தாம், அல்லது அந்த விடுதலை தீர்ப்பினை ரத்து செய்து அந்த தீர்ப்பினை ரத்து செய்யலாம். தட் இஸ் த ஆர்டர் ஆஃப் அக்யூட்டல் இன் அன் அப்பீல் அண்ட் ரிவர்ஸ் சச் ஆர்டர் டைரக்ட் ஃபர்தர் என்கொயரி. மேலும் விசாரணை நடத்துவதற்கு உத்தரலாம். அக்யூஸ் மேபி ரீட்ரைட், மீண்டும் வழக்கு விசாரணை நடத்துவதற்கு உத்தரலாம். அல்லது கீழமை நீதிமன்றத்திற்கு மீண்டும் நடத்துங்கள் என்று முடிவு செய்யலாம். அல்லது அந்த விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் அவரை குற்றவாளி என தீர்மானித்து அவருக்கு தண்டனையும் அளிக்கலாம். தீஸ் ஆர் தி powers given to appellate court. So the appellate court can reverse the judgment of acquittal and it may committed to the lower court for retrial or committed to the court for case may be, or it founds that the accused is committed an offense found guilty by the appellate court. Then the appellate court entitled to pass a sentence of imprisonment. That is the power given in case of appeal against acquittal. Then B, in an appeal from conviction, ஒரு தண்டனை வட்ட வழக்கில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் எவ்வாறு செய்யலாம்? ஸோ தண்டனை வழக்கில் மேல்முறையீடு வரும் பட்சத்தில் எதிரி மேல்முறையீடு வருகிறார். ரிவர்ஸ் தி ஃபைண்டிங்ஸ், கீழமை நீதிமன்ற தீர்ப்பினை மாற்றி சென்டென்ஸ் அண்ட் அக்யூட் ஆர் டிஸ்சார்ஜ், கீழமை நீதிமன்றத்தை மாற்றி அமைக்கலாம், அல்லது தண்டனையை குறைக்கலாம், அல்லது தீர்ப்பினை மாற்றி அமைக்கலாம், அல்லது விடுதலையும் செய்யலாம், அல்லது டிஸ்சார்ஜ், அந்த வழக்கிலிருந்து அந்த எதிரியை விடுவிக்கலாம். ஆர்டர் him to be retired by court competent judicial subordinate to appellate court and committed for trial. இன்னும் அந்த வழக்கில் விசாரணை செய்ய வேண்டி இருக்கிறது என்று தீர்மானிக்கும் பட்சத்தில் கீழமை நீதிமன்றத்திற்கு அனுப்பி மீண்டும் வழக்கினை விசாரிப்பதற்கு உத்தரவிடலாம். These are the powers are given to the appellate court in case of appeal is filed against the conviction. The appellate court reverse the conviction and modify the sentence. If at all, for example, 5 years sentence is given, then it can be reduced to 2 years or 1 year, or he may be released on PO in appeal, or the lower court conviction can be set aside, acquit the accused in the appeal, or discharge the accused, and or it may transfer the burden to the lower court for trial, for examination of some other witnesses, and subordinate court. That is the then say B, in case of conviction, alter the findings and maintaining the sentence. அது மாதிரி தீர்ப்பினை மாற்றவும் செய்யலாம், அல்லது அதே தண்டனையை உறுதி செய்யவும் செய்யலாம். ஸோ the findings of the lower court is found to be correct and sentence passed by the lower court, hence appeal is dismissed. That is the power given to the appellate court. Then third, without altering the findings, அந்த தீர்ப்பினை எந்த விதமான மாற்றம் செய்ய, நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் லீகாலிட்டி ஆஃப் சென்டென்ஸ், அந்த வழக்கில் அவருக்கு தண்டனை கொடுத்தது அதிகமாக இருக்கிறது என்று கருதும் பட்சத்தில் நாட் டு ஆஸ் என்ஹான்ஸ் தி சேம், தண்டனையை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடாது, குறைச்சி வேணால் கொடுக்கலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் தி இன் கேஸ் ஆஃப் கன்விக்ஷன். தென் சி, ஃபார் அன் அப்பீல் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். இப்போ கீழமை நீதிமன்றம் தண்டனை 5 years கொடுக்குறாங்க, இது லைஃப் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விக்டிம் சைட்லையோ அல்லது போலீஸ் சைட்லேயோ அப்பீல் போகிறாங்க, தண்டனை அதிகப்படுத்த வேண்டும். ஸோ த சென்டென்ஸ் பாஸ்ட் பை தி லோயர் கோர்ட் இஸ் நாட் adequate. The 5 years imprisonment given in a murder case, it should be passed, life sentence should be granted. The findings of the lower court is not, the sentence given by the lower court is inadequate, hence appeal is filed. In such a case, what is the power? Enhancement of the sentence. Reverse the finding and sentence and acquit or discharge the accused and retired and competent to try the offense. ஸோ அந்த மாதிரி தண்டனை அதிகம் என்று போடப்பட்ட வழக்குகளில் அந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பினை மாற்றி அமைக்கலாம், அல்லது விடுதலையும் செய்யலாம், வழக்கிலிருந்து விடுவிக்கலாம், மீண்டும் வழக்கு விசாரணைக்கும் உத்தரவிடலாம். ஸோ whenever appeal is filed to enhance the sentence,
the conviction may be reversed and acquit the accused. It can, the appellate court is entitled to acquit the accused or discharge the accused. It can order for retrial of the same, alter the findings and maintain the sentence. அது வந்து ரெண்டாவது அடுத்த ஆப்ஷன். தென் தி நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபைண்டிங்ஸு வந்து ஆல்டர் பண்ணலாம், அல்லது அதே தண்டனை போதுமானது, 5 ஆண்டுகள் கொடுத்தது சரியானது என்று கன்ஃபார்ம் த அப்போ findings of the lower court is confirmed and sentence passed by the court is confirmed, hence appeal is dismissed. That is the finding of the lower court. கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு சரியாக உள்ளது, அவருக்கு 5 ஆண்டு தடை தண்டனை விதிக்கப்பட்ட சரிதான் என்று மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்யலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் சி ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன், without altering the findings, nature of and extent of sentence, enhance or reduce the same. இப்போ வந்து அந்த தீர்ப்பினை 5 வருஷத்துக்கு லைஃபாக மாற்றலாம், இல்லது 2 வருஷமாக அல்லது 3 வருஷமாக கொடுக்கலாம். தட் இஸ் தி பவர் ஆஃப் தி தேர்ட் ஆப்ஷன். தென் in an appeal from other orders, alter, reverse such order. ஏதாச்சும் வேறு இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது தண்டனை விடுதலை அப்படின்னா இது, மற்றபடி இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் ஆர்டர்ஸ் ஒரு ரீகால் போடுறோம் அல்லது ஏதாச்சும் ஒரு பெயிலு இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பண்ணுறது, அப்படி ரிவர்ஸ். ஒரு உதாரணத்துக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருந்தால் அந்த உத்தரவினை மாற்றியும் அமைக்கலாம், என்ன வேணாலும் அந்த உத்தரவுக்கு எதிராகவும் பிறப்பிக்கலாம், மாற்றியும் அமைக்கலாம், அதே உத்தரவை உறுதியும் செய்யலாம். தட் இஸ் இந்த மாதிரி தீர்ப்பு இல்லாமல் ஏதாவது உத்தரவுகள் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்து அந்த உத்தரவின் மேல்முறையீடு செய்தால் அந்த உத்தரவினை மாற்றி அமைக்கலாம், அந்த உத்தரவினை உறுதி செய்யலாம், அல்லது அதே ரிவர்ஸ் அதை மாற்றியும் போடலாம். கீழமை நீதிமன்ற உத்தரவு ரத்து செய்யப்படவும் செய்யலாம். தட் இஸ் தி பேசிக் பவர்ஸ். ஸோ தட் when order against an order passed by any court, an appeal is filed, the lower court order can be modified or reversed or set aside by the appellant forum. And then E, make any amendment or any incident order சப்ஜெக்ட் மே பி ப்ராப்பர். அந்த மாதிரி உத்தரவில் ஏதாச்சும் மாற்றி அமைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு காஸ்ட்டு போடுறாங்க, 10,000 காஸ்ட்டுன்னு போடுறாங்க, அந்த காஸ்ட்டை வந்து 5,000 குறைச்சி கூட உத்தரவிடலாம். தட் இஸ் தி கான்சிக்வென்ட் டு த ஆர்டர் ப்ராப்பர். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் தி பவர்ஸ் ஆஃப் தி ப்ரொவைடர். சென்டென்ஸ் shall not be enhanced and accused an opportunity to enhancement. Whenever appellant court try to enhance the punishment before passing an order, the accused should be heard before the passing of order. That is the opportunity, so cause so notice should be given. Why you should not be punished with the enhanced sentence. இப்போ வந்து ஒரு 5 ஆண்டு கொடுத்துருக்குறாங்க, அந்த 5 ஆண்டு தண்டனை வந்து லைஃப் ஆயுள் தண்டனையாக மாற்றணும்னு மேல்முறையீட்டு நீதிமன்றம் முடிவு வருது. அது மாதிரி மாற்றுறதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து தண்டனை அதிகமாக கொடுக்கலான்றது உங்களுடைய கருத்து என்ன என்பதை கேட்டு அதற்கு பின்னிட்டு தான் அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஸோ whenever, for example, a person is convicted for 5 years, then the appellant court want to alter the conviction of 5 years to life. Before passing the life sentence, the accused should be heard. Why so the punishment should be enhanced? What is your answer? After recording the answer of the accused, the appellate court entitled to enhance the sentence of imprisonment. That is the, so he should be heard before the enhancement of the sentence. ஒரு எதிரி, தண்டிக்கப்பட்ட எதிரியாகிற பட்சத்தில் அவர் மீது அதிக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அவரை கேட்டுவிட்டுத்தான் செய்ய வேண்டும். தென் ஃபர்தர், the appellate court should not inflict greater punishment for the offense when the accused has committed. அந்த என்ன குற்றம் செஞ்சாரோ அதுக்குண்டான தண்டனை, அதிகமான தண்டனை கொடுக்கக்கூடாது. இட் மைட் பி இன்ஃபிக்டட் ஃபார் தட் அஃபென்ஸ் பாசிங் த கோர்ட் ஆர்டர் ஆஃப் சென்டென்ஸ் அண்டர் அப்பீல். ஒரு கோர்ட்டில் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு போடல, அப்பீல் அகெயின்ஸ்ட் கன்விக்ஷன் போடுறாங்க, உடனே வந்து லைஃப்பை மாற்றி இது பண்ணலாமா, நான் அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். மைட் ஹேவ் பீன் இன்ஃபிக்டட் for that offense, the court passing the order and sentence under appeal. Therefore, these are the fundamental with regards to power.
appeal against acquittal no less than power exercised while hearing the appeal against conviction. Kallu alias Matthias Madis versus State of MP 2006 Criminal Law Journal, page 799, Supreme Court. So that is the appeal against acquittal without when reasoning given by the trial court found to be contrary. அந்த வழக்கில் வந்து விடுதலை பண்ணதுக்கு ரீசன் கொடுத்தது தப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இப்போ ரீசனிங் கிவன் பை தி ஃபார் அக்யூட்டிங் தி அக்யூர் ஃபவுண்ட் டு பி கான்ட்ரரி டு தி எவிடன்ஸ், உள்ள சாட்சிகளுக்கு எதிராக உள்ளது கீழ்மை நீதிமன்றம். ஸோ த கோர்ட் ஆஃப் அப்பீல் வில் ஜஸ்டிஃபை தை டிஸ்கார்டிங் தி சேம் அண்ட் எக்ஸைஸ் தி அப்பல்லன்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த மாதிரி நேரத்தில் கீழமை நீதிமன்ற தீர்ப்பினை ரத்து செய்து அதனை தவிர்த்துவிட்டு மேல்முறையீட்டு நீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தலாம். தட் இஸ் ஆர்எஸ் அருள்சாமி வெர்சஸ் குப்புசாமி 2002 MLJ criminal, page 309, Madras. So these are the fundamentals with regard to the powers of. Then judgment of subordinate appellate court. இப்போ கீழமை வந்து இது ஹைகோர்ட் இல்லாத டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்பல்லட் கோர்ட்டாக இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இது வந்து. ரூல்ஸ் கண்டைன்ட் இன் தி சாப்டர் 27 as to judgment of criminal court of origin shall be apply. The rules contained in the 27 as to the judgment of criminal court of origin and jurisdiction, இந்த தீர்ப்பு வழங்குவது பற்றி 27வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட அனைத்து விதிகளும் shall apply may be practiced to the judgment in the appeal of court of sessions or chief judicial magistrate. மேல்முறையீட்டு நீதிமன்றமாக அமர்வு நீதிமன்றமோ அல்லது தலைமை குற்றவியல் நீதிமன்றமோ இருக்கும் பட்சத்தில் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லி 27வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன விதிமுறைகளோ அவை அனைத்தும் இந்த இதுக்கு பொருந்தும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லப்பட்ட அனைத்தும் இந்த மேல்முறையீட்டுக்கு பொருந்தும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும்னு சொல்லி 27வது அத்தியாயத்தில் சொல்லுதோம் அந்த அம்சங்கள் அத்தனையும் மேல்முறையீட்டு தீர்ப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. Unless otherwise direct, the accused shall not be brought and required to attend to hear the judgment. அதே மாதிரி எதிரியை ஆஜர்படுத்தி தான் தீர்ப்பு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ எதிரி இப்போ ஜெயிலில் இருந்தார்னா அவர் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. The appellate court otherwise direct, the accused shall not be brought up, the required to attend to hear the judgment delivered. தேவையான கொண்டு வரலாம், இல்லை தேவையில்லைன்னா விட்டு விடலாம் என்பதுதான் பேசிக் திங்ஸ் ஆஃப் தி அப்பல்லட் கோர்ட். தென் 388 ஆர்டர் ஆஃப் ஹை கோர்ட் ஆன் அப்பீல் டு பி சர்டிஃபைடு பை தி லோயர் கோர்ட். தட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் ஹை கோர்ட் ஆன் அப்பீல். மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றமாக இருக்குமானால் அதனுடைய சான்றிட்ட நகலை கீழமை நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். Whenever a case is decided on appeal by the High Court, under this chapter, உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் மேல்முறையீட்டில் தீர்ப்பு வழங்குமானால் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். ஸோ whenever an appeal is decided by the High Court under the chapter of appeal, it shall certify its judgment or order to the court which findings of sentence. The certified copy of the same shall be sent to the trial court or the appellant court or the sessions court or magistrate court. Record and findings order appealed as recorded passed and the judicial magistrate other than the chief judicial high court judgment order shall be sent to through the CJM. இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருந்ததுன்னா தலைமை குற்றவியல் நீதிபதி மூலமாக ஹைகோர்ட்லேருந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஸோ whenever a judgment is passed against the order of judicial magistrate, the copy of the judgment should be sent to the judicial magistrate through CJM. That is the procedure to be adopted. So executive magistrate high court order shall be sent through district magistrate. If it is order against the executive magistrate, then the order can be sent through the district magistrate. The district magistrate is none other than the collector. இப்போ ஒரு தாசில்தாரோ அல்லது ஒரு ஆர்டிஓவோ ஒரு உத்தரவுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த தீர்ப்பு நகலை கலெக்டருக்கு அனுப்பி அந்த கலெக்டர் வந்து அந்த ஆர்டிஓவுக்கு அந்த தாசில்தாருக்கு அனுப்ப வேண்டும். ஸோ அது கிரிமினல் ஜூரி இதில் வந்து ஆர்டிஓ தாசில்தார் ஏதாவது உத்தரவு போட்டு அது மேலே ஹைகோர்ட் போனால்
அந்த உத்தரவு நகலை அதுக்கு அனுப்புறதுக்கு கலெக்டருக்கு அனுப்பி கலெக்டர் தான் அந்த கீழே அந்த ஆர்டிஓவுக்கு தாசில்தாருக்கு அனுப்பு. ஸோ தட் இஸ் தி whenever a judgment is passed against the order of administrative magistrate, that is the RDO and or தாசில்தார், then the copy will be sent through the district collector to the RDO and தாசில்தார். That is the so how to copy of the judgment of the High Court, when how to be served to the lower court, this is the procedure to be adopted. ஸோ கீழமை நீதிமன்றக்கு தீர்ப்பு நகலை எவ்வாறு அனுப்பப்பட வேண்டும் என்பதற்கு நடைமுறை என்பது 388 கூறப்பட்டுள்ளது. ஸோ உயர்நீதிமன்ற தீர்ப்பு. ஸோ த கோர்ட் டு விச் ஹை கோர்ட் சர்டிஃபைஸ் ஜட்ஜ்மெண்ட் ஷல் மேக் சச் ஆர்டர் ஆஸ் conformable to the judgment or order of it is necessary required to amend the accordance therewith. என்ன தீர்ப்பில் மாற்றப்பட்டுள்ளதோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளை the High Court to which certifies that its judgment and order shall therefore make such order as conformable to the judgment order of High Court. அதை உறுதி செய்யப்பட்டதாக முடிவு செய்ய necessary to record, amend or in accordance with therewith. That is the basic things. Then 389 suspension of sentence pending in appeal, release of appellant on bail. So a person is convicted, immediately he should be sent to the jail. ஒரு நபர் தண்டனை ஒரு வழக்கில் ஒரு நபர் தண்டனை அளிக்கப்பட்டால் அவருக்கு பிடிகட்டளை வழங்கி உடனடியாக அவர் அந்த தண்டனை அணுவதற்கு ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும். அவ்வாறு ஜெயிலுக்கு அனுப்புவதிலிருந்து நிறுத்தி வைப்பதற்கான உத்தரவு தான் 389 கூறப்பட்டுள்ளது. ஸோ whenever a person is convicted by any of the court, immediately he should be sent to the jail to serve the sentence fast. Otherwise the sentence should be suspended to file an appeal. He will be released. After suspending the sentence, he will be released on bail to file appeal till the appellant judgment is concluded. He is on bail while appeal is pending. That is the procedure. What is the procedure to suspend the sentence? That is the 389. மேல்முறையீட்டு ஒரு வழக்கில் தண்டனையானால் அந்த தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு என்ன நடைமுறை என்பது 389 கூறப்பட்டுள்ளது. தட் இஸ் தி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் பெண்டிங் அப்பீல், ரிலீஸ் அப்பல்லண்ட் ஆன் பெயில். மேல்முறையீட்டுதாரரை பிணையில் விடுதல். தண்டனையை நிறுத்தி வைத்து மேல்முறையீட்டாளரை பிணையில் விடுதல். பெண்டிங் அண்ட் அப்பீல் பை எ கன்விக்டட் பர்சன். ஒரு தண்டனை பெற்றவர் மேல்முறையீடு செய்து வழக்கு நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் that is the basic thing. So whenever a convicted person filed an appeal which is pending, the appellate court for reason to be recorded in writing. So why the sentence is suspended, there should be a reasonable recording and order the execution of sentence or order appealed against suspended, and also he is in confinement, he should be released on his bail or his own bond. அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தண்டனையை நிறுத்தி வைத்து அவரை பிணையில் விடுவதற்கு உத்தரவிடலாம். அல்லது அவர் ஜெயிலில் இருந்தால் உடனடியாக அவரை சொந்த ஜாமீன்லையோ அல்லது ஜாமீன்தாருடன் பெயில் பாண்டை வாங்கி கொண்டு அவரை பிணையில் விடுவதற்கு உத்தரவிடலாம். தண்டனையை நிறுத்தி வைத்து பிணையில் விடுதல், தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் தி 389. ஸோ appellant court is entitled to a sentence passed by the lower court. So it can suspend the sentence. The execution of sentence is suspended. That is the only. There are two differences of opinion is there. Stay the conviction or suspension of sentence is entirely different. ஒரு தண்டனைக்கு எதிராக தடையாணை பெறுதல் என்பது அந்த தீர்ப்பினைக்கே தடை பெறுதல். ஸோ the entire judgment is stayed. ஒரு தீர்ப்பு தடையாணை பெறுவது என்பது வேறு. அந்த ஒரு தீர்ப்பின் தண்டனை பெற்ற வழக்கில்
அந்த சிறை தண்டனை நிறுத்தி வைப்பது என்பதுதான் சஸ்பென்ஷன். So stay the judgment of the lower court is entirely different from suspension of sentence. There is a distinction between suspension of sentence and stay the conviction. You can hear the one of the Jayalalitha's famous Jayalalitha case. They want to get a stay of the conviction. So the Supreme Court refused to grant the stay against the conviction because when the Jayalalitha as a chief minister, she wants to continue. If conviction is stayed, she can continue. So whenever the sentence is suspended, there is no stay. Then there is a difference between stay of conviction. So they want to get a stay. Then only she can continue the chief ministership. That is Supreme Court fails to grant the stay of conviction. That is the entirely different. So the difference is stay and suspension is entirely not one and the same. So that is the basic things. Then provided the appellate court shall, before releasing on bail or his own bond convicted who can another offense, death imprisonment for life or the term not less than 10 years, shall be given opportunity public product why they cause in writing against such a release. So before giving suspension of sentence in case of life convict or a death sentence or a sentence passed up to 10 years or more, the public prosecutor should be heard before suspending the sentence. Otherwise, there is no need to hear the suspend the sentences. So, ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அந்த வழக்குகளை தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கு, அந்த நிறைவேற்றிலிருந்து நிறுத்தி வைப்பதற்கு அரசு வழக்குரையை கேட்டு பின்னிட்டு அவருடைய கருத்துக்களையும் கேட்டு அதற்கு பின்னிட்டு தான் அந்த தண்டனையை நிறுத்தி வைப்ப உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும். That is the basic things of the proviso. So the appellant court should hear the public prosecutor before the suspension of sentence if it is a death sentence, if it is a life sentence, if it is a 10 years or more. Then provided that in cases where the convicted is released on bail, it shall be open to the public file an application for cancellation of bail. While the sentence is suspended, he is on bail. When his situation is warranted that he should be committed to jail, so the public prosecutor entitled to file the cancellation of bail. So he can file an application to cancel the bail. Whenever a suspension is under 389, sentence of imprisonment is suspended, the public prosecutor can file a petition to cancel the suspension order and to commit him to jail. ஸோ அரசு வழக்கறிஞர் ஒரு தண்டனையை நிறுத்தி வைத்து ஒரு எதிரி ஒரு மேல்முறையீடுதாரர் பிணையில் இருக்குவரை அந்த பிணையை ரத்து பண்ணி அவருக்கு ஜெயிலை அனுப்புங்கள் என்று மனு தாக்கல் செய்து அந்த பிணையை ரத்து செய்வதற்கு மனு தாக்கல் செய்வதற்கு அரசு வழக்கறிஞருக்கு அதிகாரம் உண்டு. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் subsection 2, power conferred by the section on an appellate court may be exercised also by High Court in case of appeal by convicted person to a subordinate thereto. இந்த சஸ்பென்ஷன் பண்ணுற அதிகாரம் by the section on appellant may be exercised by the High Court. உயர்நீதிமன்றமும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். சென்டென்ஸை இந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான வழக்கு உயர்நீதிமன்றம் in case of appeal convicted by to a subordinate thereto. So the power conferred by the section on appellant court, மேல்முறையீடு நீதிமன்றத்திற்கு இந்த பிரிவில் சொல்லப்பட்ட அதிகாரம் may be exercised. உயர்நீதிமன்றமும் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் in case of appeal by a convicted person to a court of subordinate to. அதற்கு கீழமை நீதிமன்றத்தில் வழங்கப்படும் அப்பீலையும் பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ வேறு that is if a sessions court refused to suspend the sentence against the order of suspension, dismiss the suspension,
the High Court we can file the appeal before the High Court to suspend the sentence, and that is the power can be used by the High Court. Then subsection 3. Subsection 1 is power is confirmed to the appellate court. மேல்முறையீட்டு நீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வைப்பதற்குண்டான அதிகாரம் 389 1 கூறப்பட்டுள்ளது. 389 3 உட்பிரிவு 3 ஆனது எந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதோ அந்த நீதிமன்றமே தண்டனையை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம். So the court which passed the conviction and sentence of imprisonment, the passing court can suspend the sentence of imprisonment till the filing of appeal. The same court is entitled to suspend the sentence. The power is given under 389 subsection 3. Subsection 3 provides the power of the court which passed the sentence to suspend the sentence of imprisonment. What is the condition precedent for it? அதுக்கு என்னென்ன அடிப்படை இருக்க வேண்டும்? Where conviction person satisfy the court by which he is convicted. எந்த நீதிமன்றம் அவருக்கு தண்டனை அளித்ததோ அந்த நீதிமன்றத்தை அவனை திருப்திப்படுத்தும் வகையில் அந்த he intended to present an appeal. நான் மேல்முறையீடு செய்ய உள்ளேன். ஸோ நான் மேல்முறையீடு செய்ய உள்ளேன் என்று அந்த எந்த நீதிமன்றம் தண்டனை வழங்குதோ அந்த நீதிமன்றத்திற்கு ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும். இந்த 389 3 கீழ் யூ ஹாவ் டு ஃபைல் எ பெட்டிஷன் அண்டர் ஆஃப்டர் பாசிங் எ சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் யூ ஹாவ் டு ஃபைல் எ பெட்டிஷன் டு சஸ்பெண்ட் தி சென்டென்ஸ் அண்டர் 389 subclass 3. In a trial court which is found to be guilty and 1 or 2 year imprisonment is given, immediately you have to file an application under 389 subsection 3 before the trial court to suspend the sentence. So whenever convicted person satisfied by which he is convicted, he intends to present an appeal. The court shall where such a person being bail, அந்த வழக்கில் அவர் வழக்கு விசாரணையின் பொழுது பிணையில் இருந்திருக்க வேண்டும். ஸோ தட் இஸ் தி கண்டிஷன் பிரசிடென்ட். ஸோ ஒரு வழக்கு விசாரணை முடியும்போது பிணை இப்போ ஒரு கஸ்டடியில் வச்சு ஒரு கேஸை முடிப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஸோ யூ ஷுட் பி ஆன் பெயில். ஸோ வென் எவர் யூ ஷுட் நாட் பி இன் ஜுடிஷியல் கஸ்டடி அட் த டைம் ஆஃப் பாசிங். தீர்ப்பு பகர்ந்து தண்டனை விதிக்கும் பட்சத்தில் அவர் நீதிமன்ற காவலில் இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு கண்டிஷன். இருக்கக்கூடாது, நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி இன் ஜுடிஷியல் கஸ்டடி, யூ ஷுட் பி ஆன் பெயில். தென் ஒன்லி the court which passed the sentence is entitled to suspend the sentence. This is the basic condition. Or sentenced to imprisonment for not exceeding 3 years. 3 ஆண்டுகளுக்கு மிகாமல் தண்டனை வழங்கியிருக்க வேண்டும். ஸோ 3 ஆண்டுகளுக்கு மேல் மிகாமல் தண்டனை இருக்க வேண்டும். ஆர் where the offence of such has been convicted is a bailable one, he is unbailable. அந்த குற்றமானது பிணையில் விடக்கூடிய குற்றமாக இருந்து அந்த பிணையில் இருந்தால் அந்த நீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைக்க உத்தரவிடலாம். தட் இஸ் தி பேஸ். ஆர்டர் தட் convicted person being released on bail. So whenever court passes a judgment and sentence to imprisonment, ஆர்டர் தி கன்விக்டட் பர்சன் உங்களை இந்த தண்டனையை நிறுத்தி வைத்து உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது என்று நீங்கள் மனு தாக்கல் செய்தால் அதில் உத்தரவு பிறப்பிக்கும். அன்லஸ் தேர் இஸ் எ ஸ்பெஷல் ரீசன் ஃபார் ரிஃப்யூசிங் தி பெயில். இந்த மாதிரி ஜாமீன் கொடுக்காததற்கு ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருந்தால் அதை பதிவு செய்து தள்ளுபடி செய்யலாம். அதர்வைஸ் இதை மேல்முறையீடு தாக்கல் செய்து வரை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 389 subclass 1 போட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்குற வரைக்கும் இந்த கோர்ட்டு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ எ பர்சன் கேன் கெட் அ சஸ்பென்ஷன் பிஃபோர் தி ட்ரையல் கோர்ட் till he get the suspension order from the appellate court. So that is the basic object of 389 subclass 3. ஸோ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தண்டனை நிறுத்தி வைத்து உத்தரவு பெறும் வரை அந்த விசாரணை நீதிமன்றத்தில் தண்டனை நிறுத்தி வைப்பதற்கு 389 3 மனு தாக்கல் செய்து அந்த தண்டனை நிறுத்தி பிணையில் வந்து
மேல்முறையீடு தாக்கல் செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் 389 கீழ் ஒரு மனு தாக்கல் செய்து சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ண சொல்லி கேட்டு அந்த உத்தரவை நீதிநிலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். இதோ த obtain order, that is the and refusing a afford opportunity to present appeal and obtain order of appellant court under subsection 1 sentence of so long as released on bail be deemed to be suspended. ஸோ மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உத்தரவு வரும் வரை உங்கள் தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது, உங்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது என்று நீதிமன்றம் வழங்கும். தட் இஸ் தி 389 subclass 3. So the trial court which passed the sentence, it can suspend the sentence and release the accused immediately. If the sentence of imprisonment is 3 years, below 3 years, he is on bail throughout the trial. That is the both conditions should be precedent, important. So when the appellant ultimately sentenced to imprisonment for term or imprisonment for life, during which he is released and be excluded from committing so sentenced. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து appellant court is ultimately sentenced to imprisonment for a term or imprisonment life, ஆயுள் தண்டனையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கால அவகாச தண்டனையோ வழந்தால் the time during which he is released shall be excluded in committing the team and அந்த அவர் வெளியே வந்த காலகட்டத்தை கழிச்சிடுவாங்க. அவர் ஏற்கனவே உள்ள இருந்த காலகட்டம் வெளியே இருக்கிற காலகட்டத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், சிறை தண்டனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தட் இஸ் தி 389 subclass 4. ஸோ தி bail period should not be included while calculating the computing the sentence of imprisonment. When he is on bail, that period should not be included while calculating the sentence of imprisonment. That is the basic things. So bail pending appeal. Case registered against 14 persons under 147, 148, 149, 307 IPC. 2 accused convicted under 326-34. அதில் ரெண்டு எதிரி மேலே மட்டும் 320 appeal failed, appeal bail rejected, application rejected. மேல்முறையீட்டில் held the court ample power to discretion suspend. The trial court acquitted most of the accused when the accused remain were in bail and they are not injuring any crime. When the bail accused is not jumped bail, not prolonged proceeding, the accused not absconded, hence bail granted to the pending appeal. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீலை வந்து சஸ்பென்ஷன் வாங்குறாங்க, அப்பல்லட் கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுது. தட் இஸ் அங்கனா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். அங்கனா வெர்சஸ் 2009-1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 195 சுப்ரீம் கோர்ட். Granting a bail. Since speedy trial is fundamental right implicating the broad sweep and Supreme Court in its decision laid broad guidelines which the court should bear in the mind while considering the bail application and granting bail. Guidelines of Dharmpal case, important suspension of Dharmpal case to be kept in the mind while dealing with the application for granting pending appeal. It does not lay down any hard and fast rules of universal application. அந்த தர்ம்பால் கேஸில் என்ன அடிப்படை உத்தரவு சொல்லப்பட்டுள்ளதோ அந்த உத்தரவை இது பண்ணணும். இதுக்காக வந்து ரிஜிட்டான எந்த விதிமுறையும் வகுக்க முடியாது. தட் இஸ் சுரீந்தர் சிங் அலையாஸ் சிங்கர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 2005 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 41-19. 2005-7 Supreme Court cases page 387. Equivalent side 2005 SIC criminal page 1674. So these are the powers with regard to suspension of. Then arrest of the accused in appeal from acquittal. ஒரு வழக்கில் விடுதலை செஞ்சப்பட்டதுக்கு எதிராக அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்தால் அதுவரை எவ்வாறு கைது செய்வது? ஸோ whenever appeal is filed against the acquittal, then the appellate court reversed and passed sentence of conviction. How the arrest should be made? That is, when appeal is presented under section 378
So appeal against acquittal is filed. The High Court may issue warrant directing the accused to be arrested. So at the time of passing, they are reversing the conviction of acquittal and passing conviction. At the time of pronouncing the judgment, the High Court shall issue a warrant. The High Court issue a warrant directing the accused to be arrested and brought before to any of the subordinate court. அந்த எதிரினுடைய பிணை பத்திரம் ரத்து செய்யப்பட்டு எதிரி உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் கீழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துங்கள் என்று பிடிகட்டளை பிறப்பிக்கலாம். ஸோ த High Court is entitled to issue warrant and thereby the accused is arrested and he should be brought before the lower court to serve the sentence. ஸோ அந்த திரை தண்டனை அணுகுவதற்காக அவரை கீழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அந்த சிறைக்கு அனுப்புவதற்கு பிடிகட்டளை விரிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம். இந்த கோர்ட் பிஃபோர் விச் he is brought committed to the prison, அந்த எந்த நீதிமன்றத்தில் அவர் அந்த பிடிகட்டளை வைத்து ஆஜர்படுத்துகிறாரோ அந்த நீதிமன்றம் உடனடியாக வாரண்டை கொடுத்து உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அவர் உடனே ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும். தட் இஸ் தி டிஸ்போசல் ஆஃப் அப்பீல் ஆர் அட்மிட் தி பெயில். Then 391, appellant court make further evidence or direct to be taken. மேல்முறையீட்டு நீதிமன்றம் கூடுதல் சாட்சி விசாரிக்கலாமா? So whether the appellant court is entitled to take additional evidence if necessary, that is the power of the appellate court. In dealing with an appeal under this chapter, இந்த அத்தியாயத்தில் மேல்முறையீடை பற்றி டீல் பண்ணும் பொழுது the appellate court மேல்முறையீடு நீதிமன்றம் if things additional evidence to be necessary, கூடுதல் சாட்சியம் தேவை என்று நினைக்கும் பட்சத்தில் shall record its reason, எதனால் அந்த கூடுதல் சாட்சியம் தேவை என்பதற்கு காரணகர்த்தாவை எழுதி மே எய்தர் டேக் சச் எவிடன்ஸ் itself, அதே அந்த நீதிமன்றமே மேல்முறையீட்டு நீதிமன்றமே சாட்சியினை பதிவு செய்யலாம். ஆர் டைரக்ட் இட் டு பி டேக்கன் பை தி மேஜிஸ்ட்ரேட், நடுவர் நீதித்துறை நடுவரை அந்த சாட்சியத்தை பதிவு செய்யுங்கள் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவலாம். இந்த அப்பலட் கோர்ட் இஸ் ஹை கோர்ட், இப்போ மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில் பை எ கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் ஆர் மேஜிஸ்ட்ரேட். ஸோ வென்எவர் the High Court is appellate court, it can direct either sessions or magistrate to record the additional evidence. So the appellate court is entitled to take additional evidence to dispose of the appeal if it is necessary. There should be a proper reason to get the additional evidence. கூடுதல் சாட்சியம் விசாரிக்க வேண்டும் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் நினைக்கும் பட்சத்தில் அதற்கு முறையான காரணம் இருக்கும். கூடுதல் சாட்சியத்தை அதே விசாரிக்கலாம் அல்லது கீழமை நீதிமன்றத்தில் நீதித்துறை நடுவர் போன்ற நீதிமன்றங்களை விசாரித்து அந்த சாட்சியத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க உத்தரவிடலாம். ஸோ these are the powers are given to take additional evidence by the appellate court. So the appellate court can direct himself can record the evidence, or it can direct the lower courts to record the evidence and send it to the appellate court for adjudication in the appeal. அந்த வழக்கில் மேல்முறையீட்டில் அந்த கூடுதல் சாட்சியத்தை பதிவு செஞ்சு கொடுத்த பிற்பாடு அந்த சாட்சியத்தை வச்சு தீர்ப்பு வழங்குவதற்காக கூடுதல் சாட்சியத்தை பதிவு உத்தரவிடலாம். When additional evidence is taken by the court of session matter, it shall certify the evidence the appellant court has thereupon proceed to the dispose of appeal. கீழமை நீதிமன்றத்தில் கூடுதல் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டால் அதை சான்றிட்டு அந்த சாட்சியத்தை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதன் அடிப்படையில் மேல்முறையீட்டை விசாரித்து அந்த மேல்முறையீட்டை முடிவுக்கு கொண்டு வரலாம். ஸோ த appellant after recording this evidence by any lower court, the evidence should be certified and sent to the appellant court. After perusing the evidence recorded by the lower courts, the appellant court can dispose of the appeal. That is the procedure. So the accused or his pleaders shall have right to present additional evidence to be taken. So you have to, whenever you want to get an order to adduce additional evidence, you have to file a petition under 391 subclass 3. So accused want to get additional evidence in the appeal, he has to file a petition under 391 subclass 3. So we have to examine the additional evidence in the appeal. So I am filing the petition. These are the reasons
why this evidence alone will prove my case, my defense. Then he is entitled to file an application under 391 subclass 3. Taking of evidence under the subject to provision of 23 as inquiry. அந்த 23ல் என்கொயரியில் என்ன நடைமுறை சொல்லப்பட்டதோ சாட்சியம் விசாரிப்பதற்கு அதே நடைமுறை தான் பயன்படுத்த வேண்டும். அத்தியாயம் 23ல் என்ன சாட்சியம் பதிவு செய்வதற்கு என்ன நடைமுறை இருக்கிறதோ அதே நடைமுறையை மேல்முறையீட்டு சாட்சியம் விசாரிக்கும் பொழுது பொருந்தும். ஸோ தி procedure contemplated under chapter 23 to record the evidence is applicable to the evidence recorded in the appeal also. That is the basic things. Then 392 procedure where the appellate court equally divided. When there is a division bench, two judges are there, so their judgments are totally difference of opinion. ஒரு 2 நீதிபதிகள் மேல்முறையீட்டில் ஹைகோர்ட்டில் தான் ஜென்ரலாக பெஞ்ச் இருக்கும். 2 நீதிபதிகள் பெஞ்சில் ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. ஒரு நீதிபதி விடுதலை பண்ணாங்கிறார், ஒருத்தர் நீதிபதி கன்விக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறார். ஸோ த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அரைசஸ். ஸோ வென் அப்பீல் இஸ் அண்டர் தி சாப்டர் இஸ் ஹேர்ட் பை தி ஹைகோர்ட் பிஃபோர் எ பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ். பெஞ்ச் ஆஃப் 2 ஜட்ஜு இருக்கிற ஒரு மேல்முறையீட்டை கேட்டால் தே ஆர் டிவைடட் இன் ஒப்பீனியன். 2 நீதிபதியும் தங்கள் அந்த வழக்கில் வேறு வேறு கருத்துக்களாக இருக்கும் பட்சத்தில் த அப்பீல் வித் ஒப்பீனியன் ஷல் பி laid before the another judge for that court. So when there are 2 judges, their findings are contrary to each other, their difference are in opinion while granting the judgment, then it should be referred to 3rd judge to hear the same and decide. So the 3rd judge decide either it may be conviction in favor of the conviction or 3rd judge may in favor of the acquittal. So when there are 2 judges, one accused want to convict, one judge want to convict and another judge want to acquit, then it will be referred to 3rd judge. The 3rd judge either it may in favor of the conviction or it may in favor of the acquittal. So if it is in favor of the acquittal, large decision will hold good. In the same similar if 3rd judge opinion is in favor of conviction, the conviction will be maintained. That is the basic. So ஒரு மேல்முறையீட்டில் 2 நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு வழக்கினை விசாரித்து ஒருவர் தீர்ப்புக்கும் இன்னொரு தீர்ப்புக்கும் முற்றிலும் முரணாக இருக்கும் பட்சத்தில், உதாரணமாக ஒரு நீதிபதி தண்டனை கொடுக்கலாம் என்று முடிவு செய்கிறார், ஒரு நீதிபதி விடுதலை செய்யலாம் என்று முடிவு செய்கிறார். இருவரும் கருத்து அந்த வழக்கினை பொறுத்து வேறுபடுகிறது. உடனடியாக அதை 3ஆம் நீதிபதிக்கு அதை பரிந்துரை செய்யப்பட்டு 3ஆம் நீதிபதி வழக்கினை விசாரித்து அவர் விடுதலைக்கு சாதகமாக தீர்ப்பு சொன்னால் அது விடுதலை உறுதி செய்யப்படும். மெஜாரிட்டி ஒப்பீனியன் வில் ப்ரிவேல்ஸ். ஸோ அந்த மெஜாரிட்டி யார் அதிகமான இப்போ அந்த 3rd ஜட்ஜ் ஃபேவர்ஸ் தி கன்விக்ஷன், தென் அந்த தண்டனை உறுதி செய்யப்படும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ த டெலிவரி and following the opinion shall follow the one judge constituting a bench where the appeal is laid before another judge under the section. That judge so requires the appeal shall be reheard and decided by the larger bench and bench of judges. இப்போ ஒரே ஒரு ஜட்ஜ் இருக்கிறார், அவர் வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிற இது பெஞ்சில் விசாரிக்கணும் முடிவுன்னா he may refer the cases to the benches. ஒன்றுக்கு மேற்பட்ட ஜட்ஜுகளை இந்த வழக்கு விசாரிக்கணும்னு முடிவு. ஒரு இம்பார்ட்டன்ட் கேசஸ் இட் இஸ் presented before a single judge. The single judge want to, it should be heard by the bench, then he can send an opinion and it will be heard by the bench. That is the basic thing. So ஒரு நீதியரசர் மற்றும் வழக்கினை விசாரித்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு முக்கியத்துவம் கருதி இது ஒரு நீதிபதி வழக்கு விசாரிக்க முடியாது, ஒன்றுக்கு மேற்பட்ட நீதிபதிகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய வழக்கு என்று கருதும் பட்சத்தில் அதனை ஒன்றுக்கு பெஞ்சுக்கு, லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணி அதை முடிவு செய்வதற்கு அனுப்பலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் 393 ஃபைனாலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர் ஆன் அப்பீல். ஸோ ஒரு தீர்ப்பையோ அல்லது உத்தரவையோ எப்போ முடிவு, அப்பீல் எப்போ முடிவு, ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர்டர் பாஸ் பை தி அப்பல்லட் கோர்ட்
upon it shall be final except provided the 317 and 3 அதுதான் இறுதியானது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் இறுதியானது. ஸோ தட் இஸ் தி ஃபைனாலிட்டி. மேன்முறையீட்டு கீழமை நீதிமன்ற தீர்ப்புகள் அப்பொழுது உறுதி, அது உறுதியில்லை. மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்ன முடிவு செய்கிறதோ அதுதான் இறுதி தீர்ப்பாக கொள்ளப்படும். கீழ் கோர்ட்டில் இப்படி கொடுத்தாங்க, மேல் கோர்ட்டில் இப்படி இருக்காங்க, இங்கே விடுதலை பண்ணாங்க, இங்கே தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒப்பீனியன் சொல்ல முடியுமா என்றால் அப்படி சொல்ல முடியாது. மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு படுகிறதோ அதுவே இறுதியான தீர்ப்பு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ த ஃபைனாலிட்டி when the judgment will arise, whether the lower court acquit, high court, the appellate court convicts, so which judgment prevails? The finality is only appellate judge, the conviction will prevail. ஸோ ஒரு வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்ன முடிவு செய்கிறதோ அதனுடைய முடிவு தான் இறுதியானது. கீழமை நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தாது. ஸோ தட் இஸ் தி ஃபைனாலிட்டி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். So, provided not with a final disposal of appeal against conviction, the appellate court may hear and dispose of the merits. அந்த வழக்கில் சம்மரியாக டிஸ்போஸ் பண்ணாத மெரிட்டில் கூட டிஸ்போஸ் பண்ணலாம். அண்ட் அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூசரி அரைசிங் அவுட் ஆஃப் தி சேம் கேஸ் அண்ட் அப்பீல் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அரைஸ் ஆஃப் தி சேம் கேஸ் அண்ட் மெரிட்டில் கூட பண்ணலாம். சம்மரியாக டிஸ்போசல் பண்ணாத மெரிட்டில் கூட தீர்ப்பு சொல்லலாம். தட் இஸ் தி பேசிக் திங். தென் 394 அபேட்மெண்ட் ஆஃப் அப்பீல். ஒருத்தர் செத்து போனால் அதோடு அந்த வழக்கு முடிஞ்சிடும். தட் இஸ் அபேட்மெண்ட். ஸோ மேன் டைஸ், கேஸ் டைஸ். தட் இஸ் தி பேசிக் திங். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடன் அந்த வழக்கு, சிவிலில் அப்படி இல்லை, கிரிமினலில் பொறுத்தளவு ஒரு எதிரி இறந்து விட்டால் அத்துடன் அந்த வழக்கை முடித்து விடும். தட் இஸ் தி மேன் அக்யூஸ் டைஸ், கேஸ் டைஸ். தட் இஸ் தி வி கேன் டேக். தட் இஸ் அபேட்மெண்ட் ஆஃப் அப்பீல். மேன்முறையீடு நீதிமன்றம் நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த மேன்முறையீடுதாரர் இறந்து விட்டால் அந்த மேன்முறையீடு அத்துடன் முடிவுக்கு வந்துவிடும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ எவரி அப்பீல் அண்டர் 373 shall be finally abate on death of the accused. ஒரு விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் அந்த எதிரி இறந்து விட்டால் அத்துடன் அந்த மேல்முறையீட்டு வழக்கு முடிவுக்கு வந்துவிடும். தென் every other appeal under this chapter, தண்டனை இருந்து அப்பீல் வந்தால் shall finally abate on death of the appellant. ஸோ தண்டனை விட்ட வழக்கில் மேல்முறையீடுதாரர் இறந்து விட்டால் அத்துடன் அந்த மேல்முறையீட்டு வழக்கு ஒரு முடிவுக்கு வந்துவிடும். தட் இஸ் தி முடிவு பெறும். தட் இஸ் தி அபேட்மெண்ட். ஸோ whenever appeal is against the conviction, இப்போ ஒரு வழக்கில் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ whenever a person is convicted, appeal is pending, the appellant dies. So whenever a person is convicted, appeal is pending, the appellant dies, it is an abatement. But the relative wants to continue the appeal and to be heard, they can file an application under 394. ஸோ தே ஆர் என்டைட்டில் டு த ரிலேட்டிவ் ஆஃப் தி டிசீஸ்ட். ஒரு தண்டனை பெற்ற கைதி மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும் பொழுது இறந்து விடுகிறார். ஒரு ஆயுள் தண்டனை, ஃபார் எக்ஸாம்பிள் எ லைஃப் கான்விக்ட் இஸ் ஆன் பெயில் அண்ட் ஹீ டைஸ் டூரிங் தி பெண்டன்சி ஆஃப் அப்பீல். ஒரு ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு நபர் மேல்முறையீடு நிலுவையில் இருக்கும் பொழுது இறந்து விடுகிறார். ஸோ அதனுடன் வழக்கு முடிவு. ஆனால் அவருடைய உறவினர்கள் அந்த வழக்கினை தொடர்ந்து நடத்தி அவரை விடுதலை என்று அறிவிக்க வேண்டும். அவருடைய பெயர் களங்கத்தை போக்குவதற்காக அவங்க நடத்த வேண்டும் என்று விரும்பினால் they can file an application. The relative of the deceased appellant can file an application and they want to hear and dispose of the case on merits. They can file a petition. The appeal will not abate. That is the basic thing. So they have to file a petition. So whenever appeal against the conviction, sentence of death of imprisonment, the appellant dies during the pendency of appeal. மேல்முறையீடு வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது இறந்து விடுகிறார். ஸோ whenever appeal is pending, the convict is dead or the appellant dies during the pendency of appeal, his real relatives, அவருடைய உறவினர்கள் may within 30 days of death of the appellant,
அந்த மேல்முறையீடுதாரர் இருந்து 30 நாட்களுக்குள் அப்ளை டு த அப்பலண்ட் கோர்ட், மேல்முறையீடு நீதிமன்றத்திற்கு மனு தாக்கல் செய்யலாம். ஃபார் லீவ் டு கண்டினியூ, அனுமதி கேட்டு நாங்கள் தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டை நடத்த விரும்புகிறோம். அண்ட் லீவ் இஸ் கிராண்டட், த அப்பீல் ஷல் நாட் அபேட், அந்த அனுமதி வழங்கப்பட்டால் அந்த வழக்கு முடிவுக்கு வராது. ஸோ த ரிலேட்டிவ் ஆஃப் தி அப்பலண்ட் can file if a convicted is dies during the pendency of appeal. The relative of appellant can file a petition. We want to continue the case, even though the appellant dies. We want to continue the case and get the judgment. They can file petition and within 30 days from the death of that appellant, and the leave is granted by the appellate court. Then the appeal will not abate, shall not abate. That is the in this section. Near relative means உறவினர் யார் என்றால் பேரண்ட், தந்தையாக இருக்கலாம். ஸோ நியர் ரிலேட்டிவ் இஸ் நத்திங் பட் இட் கேன் பி அ பேரண்ட், இட் கேன் பி அ ஸ்பவுஸ், மனைவியாக இருக்கலாம். இட் மே அவருடைய லீனியல் டிசெண்டன்ட், மகன்களாக இருக்கலாம், அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி பர்சன்ஸ் ஆர் said to be close relative. So that is the basic things of the when the appellant dies during the pendency of appeal. So with this, the chapter appeal is concluded. Thank you for watching the same. If you are not subscribing my channel, kindly click the word subscribe button. If you want to get a notification whenever new video is uploaded, kindly click the bell button. Thank you for watching the same.